ஹலோ மக்களே, வெல்கம் டு சாரா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம முடக்கத்தான் கீரையோட யூஸஸ் தான் பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க யூஸஸ் பார்த்துடலாம். இந்த கீரையில் பார்த்திங்கன்னா புரதச்சத்து, நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட், தாது உப்புக்கள் இதெல்லாம் நிறையவே இருக்குங்க. அதனால் எலும்புகளோட வளர்ச்சிக்கும் அது வலிமையாக இருக்கிறதுக்கும் இந்த சத்துக்கள்லாம் யூஸ் ஆகுதுங்க. விட்டமின், தாது உப்பு இதிலலாம் குறிப்பிட்ட அளவில் இருக்கிறனால நம்ம தொடர்ந்து சாப்பிட்றது மூலயமா நமக்கு இந்த மலச்சிக்கல், கரப்பான், கிரந்தி இந்த நோய்கள்லாம் கொஞ்சம் குணமாகுங்க. வாய் தொல்லை உள்ளவர்கள் கூட இது ஒரு நல்ல மருந்தாக எடுத்து சாப்பிட்லாங்க. இந்த கீரையை விளக்கெண்ணெயில் வதக்கி சாப்பிட்டாங்க அப்படின்னா மூட்டு வலி, கைகால் வலி, முதுகு வலி இது எல்லா வலிகளும் சரியாயிருங்க. முடக்கத்தான் கீரையை கொதிக்க வச்சு சாப்பிடக்கூடாதுங்க. ஏன்னா கொதிக்க வைக்கும்போது ஆவி மூலியமாக இதனுடைய சத்துக்கள் எல்லாம் போயிருங்க. முடக்கத்தான் கீரையை சாப்பிட்றது மூலியமாக மூட்டுகளில் இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட்டை கரைச்சி நான் அந்த சிறுநீர் வழியாக வெளியேற்றுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சோடியம், பொட்டாசியம் இதையும் வெளியேற்றதுனால நம்மளோட உடல் பார்த்திங்கன்னா புத்துணர்ச்சியோடு இருக்குங்க. முடக்கத்தான் கீரையை பச்சையாக சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா மூல நோய் குணமாகுங்க. முடக்கத்தான் கீரையை சாராக செஞ்சு குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீருங்க. அது மட்டும் இல்லாமல் கண் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த கீரையை நெய்யில் வதக்கி அதோட வெல்லம் சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா கண் பார்வை அதிகரிக்குங்க. மேலும் கண் சம்மந்தமான பிரச்சனைகளும் சரியாயிரும். நான் எங்கள் வயலில் நிறைய கீரை இருந்துச்சுங்க. அதனால் எனக்கு தேவையான கீரையை அறுவடை பண்ணிவிட்டு கிளம்பிட்டேங்க.